ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரம் ஸ்டாக் கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ வீடியோவும் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அல்வால் மனை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அல்வால் மனையும் ஸ்டாக் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி சொம்பு தான். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப சாலிடு பீஸும் கூட. இதில் இருக்க டிசைன் தான் அது ஹைலைட்டு. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, அந்த ரொம்ப ரவுண்டாக சொம்புனா நமக்கு நம்ம சைடு வந்து ரவுண்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சொம்பு தான். அடுத்தது இது ஒரு பூஜா ஐட்டம். இதில் வந்து எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு நடுவில் வந்து சிவலிங்கம் இருக்கிற மாதிரி, இந்த சைடு வந்து விநாயகர், உங்களுக்கு விநாயகர் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து நந்தி இருக்கிற மாதிரி. இது ஒரு பூஜா ஐட்டமாக வச்சு நம்ம வழிபடலாம். ஸோ இது வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ தான் எனக்கு கிடச்சது. அதே மாதிரி இது ஒரு குட்டி கொட்டான். இது வந்து ஒரு 2 இன்ச் ஹைட்டு, 2.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஹைட்டும் டயாவும் கரெக்டாக தெரியல. இல்லை ஃபுல்லாகவே அந்த டிசைனுக்கு தான் வேல்யூவே. சூப்பரான சாலிடான ஒரு பீஸு, அதுவும் அன்யூஸ் ஐட்டம் தான். அதுக்கடுத்து இது குட்டியாக ஒரு விளக்கு தான். இது ஒரு மாங்காய் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. இதில் நல்ல வெயிட்டு, குட்டி விளக்குனாலும் நல்ல ஹெவியாக இருக்குது. இது ஒரு ப்ரான்ஸ் பீஸு. அடுத்தது இது ஒரு ப்ரான்ஸில் ஒரு ஹேண்டில் ஹோல்டர் தான். மெழுகுவத்தியில் நம்ம ஏற்றி வைக்கிறோம், ஷோ பீஸாக வைக்கலாம். ரொம்ப யூனிக்காக நல்ல சூப்பரான சாலிடான பீஸ் தான். இதுவுமே ப்ரான்ஸுன்றதுனால உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்கும். இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம் தான். அன்யூஸ்டுன்னு எதுக்கு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, டின்னு நல்லா இருந்தாலோ இல்லை வந்து பீஸு நல்லா ஒடுக்கல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அன்யூஸ்டு மென்ஷன் பண்ணுறோம். வேறு ஒன்றும் கிடையாது. 1 or 2 times யூஸ் பண்ணியிருந்துக்கலாம் மேபி. பீஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை அன்யூஸ்டு மென்ஷன் பண்ணுறோம். டின்னு வந்து போகவே போயிருக்காது, அப்படியே புதுசு மாதிரி இருந்தால் அதையும் அன்யூஸ்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த கரண்டி பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி, அரிக்கரண்டின்னு சொல்லுவல, அதுதான். இது ஒரு ப்ரான்ஸ் ஐட்டம். நல்ல லென்த் வந்து உங்களுக்கு வந்துடும். பொரிக்க வதக்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாலிடான பீஸ். ப்ரான்ஸுன்றதுனால நல்லா உங்களுக்கு வெயிட் வந்து இருக்கும். நல்லா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். பிரான்ஸுன்றப்போ பித்தளைனா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குன்னா நமக்கு கையிலலாம் அழுத்துற மாதிரி இருக்கும். பிரான்ஸ் வந்து நல்லாவே நமக்கு கையில் அழுத்தாத மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பவுல் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உருளி, மினி உருளின்னு சொல்லலாம். இது டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 inch அந்த மாதிரி இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml 250 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பிடிக்கும். நல்ல வெயிட் வந்துடும். பிரான்ஸ் உருளி தான் அதுவும். அடுத்தது இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு விபூதி ஹோல்டர் தான். இது நம்ம அந்த கோவில்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி டைப்பு. இது ஒரு குட்டி, கோவில்லாம் நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க. இது ஒரு குட்டி பீஸ் தான். நம்ம ஷோ பீஸாவோ இல்லை நம்ம பூஜா ரூம்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது வந்து ஒரு நம்ம வந்து இந்த அப்போல்லாம் என்ன வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம இதில் வந்து ஆயில் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ப்ரான்ஸ் ஐட்டம் தான். இது பார்க்க வந்து நான் ஃபஸ்ட்டு மண்ணை விளக்கு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை ஷோ பீஸாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது குட்டி குட்டி சம்படம் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். கிடச்சிருக்கு நிறைய நாள் வந்து இது ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஸ்டாக் கிடச்சது, அதுதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது ஒரு குட்டியாக ஒரு சம்படம் தான். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 inch அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 150 grams நீங்கள் கடுகுலேருந்து ஜீரகம் வரைக்கும் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது இது ஒரு குட்டி மினி தூக்கு. இந்த சைஸில் இப்போ வரைக்கும் தூக்கு கிடச்சிருக்கான்னு தெரியல, நாவும் இல்லை எனக்கு. ஸோ இது ரொம்ப குட்டி மினி தூக்கு. ஒரு 150 ml to 200 ml அந்த மாதிரி தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ப்ரௌன்ஸ் ஐட்டம் தான். இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த குமிழ் மூடியுமே அன்யூஸ்டு பீஸ் தான் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஏதாவது கோவிலுக்கு என்ன கொண்டு போகிறோம் அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்ததாக இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 ml கிட்ட வந்து பிடிக்கும் நமக்கு. இது நம்ம ஏதாவது கடுகு ஜீரகம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து இது 3மே செட்டாக கிடச்சது. இந்த 3 பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி ஒரு பீஸ் தான். பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml அந்த மாதிரி பிடிக்கும். சிறுசு வந்து அதை விட கொஞ்சம் சின்னது, அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிறுசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml அந்த மாதிரி வந்து பிடிக்கும். உங்களுக்கு பெருசு 500 ml பிடிக்கும். நீங்கள் தாராளமாக 1/2 கிலோ வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
ஹைட்டு டயா வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஹைட் டயா வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே டின்னு ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் ஒரு நெய் ஜாடி. இந்த நெய் ஜாடி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 350 ml அந்த மாதிரி பிடிக்கும். இதுவும் அன்யூஸ்டு பீஸு. கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. பிரான்ஸுன்றதுனால உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். பிரான்ஸில் நீங்கள் தாராளமாக டின் இல்லைனாலும் நீங்கள் நெய்யோ ஆயிலோ எதுனாலும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இது ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து வேறு லிட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அப்படியே செட் பண்ணியிருக்காங்க இந்த லிட்டை. ஏன்னா இதில் கீழே இருக்குதுல்ல டின் இல்லை பாருங்கள். ஸோ இது வந்து ஏதோ ஒரு பால் தூக்கோட மூடின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அவங்களாம் மூடி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குமிழ் மூடி சம்படம் தான். இது வந்து ஒரு 500 grams வரைக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 500 to 700 grams வரைக்கும் தாராளமாக பிடிக்கும். இதில் ஒரு 2 சைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒன்று கொஞ்சம் பெருசு, இது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி தான் இதுவுமே. லாஸ்ட் டைம் கிடச்சதோட இது குட்டி பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சிறுசுன்னு நினைக்கிறேன். இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். டின்னும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் கிடச்ச சைஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 750 grams அந்த மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுலேயே டின்னு நல்லாயிருக்கு. அன்யூஸ்டு பீஸ் தான் இதுவுமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி கூஜா தான். இந்த கூஜாவில் வந்து உள்ளே வந்து கப் வந்து இருக்குது. எப்போவுமே வந்து இந்த கூஜா டைப்பில் மட்டும்தான் கப்பு வரும். மற்ற இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கூஜா அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் தான் வரும். பட் இதில் வந்து கப்பு வரும். ஸோ அந்த கப்பு இதுக்குள்ளே இருக்குது. இதோட செட்டு வந்து கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப இடத்துல வந்து இந்த முந்திரி கூஜாக்கு மட்டும் கப்பு வந்து எடுத்துருவாங்க. ஸோ நிறைய வந்து கப்பு கிடைக்கிறதில்ல. ஸோ இதில் கப்போடு இருக்குது. அடுத்தது இது ஒரு தூண்டாமணி விளக்கு தான். நீங்கள் வந்து ஆயில் வந்து அந்த மேலே இருக்கிற பாட்டில் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து லீக் ஆகும். நீங்கள் தூண்டி விடணும் அவசியம் இல்லை. இதுதான் தூண்டாமணி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆயில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும். இந்த ஹோல் வழியாக அந்த பெருசு இருக்குல்ல, ஸோ இந்த ஹோல் வழியாக ஊற்றிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அது பாட்டை எரியும். அது பேர் தான் தூண்டாமணி விளக்கு. இது வந்து ஒரு பிரான்ஸ் ஐட்டம் தான். நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இதுக்கு செயின் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் முத்தத்துலலாம் நீங்கள் வந்து கயரில் தொங்க விட்டோம் எப்படி உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜா ரூமில் 2 சைடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் ஒரு தூபக்கால் தான். இது நல்ல சாலிடான பீஸு. பிரான்ஸுன்றப்போ இது உங்களுக்கு கைக்கும் அடக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லென்த்தாக இல்லாமல் நல்லா கையில் வச்சு நம்ம ஹேண்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணோம்னா இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு இடியாப்ப மேக்கர் தான். இதில் வந்து ஒரே ஒரு அச்சு தான் இருக்குது. அந்த ஸ்டார் அச்சு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி 3 பார்ட்டாக வந்து இதை கழட்டிக்கலாம். நீங்கள் உள்ளே வந்து ஏதாவது வெயிட் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் வைக்காட்டாலுமே இதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலட்டி யூஸ் பண்ணுறதுனால கழுவுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரே ஒரு அச்சு மட்டும்தான் இருக்குது, இந்த ஸ்டார் அச்சு மட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அன்னம் பிளேட்டு தான். இது வந்து ஒரு பிரான்ஸ் பிளேட்டு. இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 inch அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. கண்டிஷன் நல்லா இருக்குது. யூஸ்டு பீஸ் தான், பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து நம்ம ஒரு பூஜை ஐட்டமாக வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம பூஜா தட்டா அந்த தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு நம்ம படையல் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்க. அடுத்ததாக இது ஒரு பிராஸில் ஒரு குட்டி மினி பான் பாக்ஸ் தான். ஒரு வெத்தலை பெட்டி. இது நம்ம கேஷ் பாக்ஸாகவும் இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க காயின் போட்டுட்டு கேஷ் வச்சுக்கிட்டு எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட லென்த்தே பார்த்திங்கன்னா ஒரு 5 inchக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு லென்த்து. அடுத்தது ஒரு குட்டியாக இது வந்து விளக்கில் இருக்கும். இந்த ஸ்பூன் வந்து விளக்குக்கு பின்னாடி அந்த விளக்கு பேர் வந்துச்சு. விளக்கு பின்னாடி ஒரு பாட் இருக்கும். அதில் ஆயில் வச்சு இந்த ஸ்பூன் வச்சு எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்பூன் மட்டும் கிடச்சிருக்கு. அடுத்தது அருவாள் மனை தான். இது ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். இதில் வந்து பீகாக் வச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம காமிச்சிருக்கோம். திருப்பி ஸ்டாக் கிடச்சிருக்கு. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பாலிஷ் போட்டு வாங்கியாச்சு. ஒரு 4 பீஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணுன்றப்ப எடுத்துவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மடக்கி ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஸ்பேஸ் அடைச்சி அப்படியெல்லாம் இருக்காது, டஞ்சனெல்லாம் இருக்காது.
அடுத்தது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த முறம் தான். நிறைய என்கொயரி முறத்தை பற்றி தான் வந்துருந்துச்சு. இது இப்போ 3 பீஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இந்த செக் மாதிரி டிசைன் போட்டிருக்கும். நமக்கு ஃபுல்லாக லைன்ஸ் போட்டிருக்கும். இதோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டயா 6க்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. டயா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் பெரிய பீஸ் ஒன்று, அப்புறம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி, ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அடுத்தது இது பல்லாங்குழி தான். இது இந்த போர்டில் மர போர்டில் அடித்து வச்சுருந்துருப்பாங்க. பட் நம்ம நார்மலாக தாராளமாக கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லாவே குழியாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இல்லாமல் நல்லா குழியாகவே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் முறம், நல்ல ஒரு பெரிய சைஸு. எல்லாமே நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அளவு தான் இருக்கும். இந்த 3ல் இது கொஞ்சம் பெரிய சைஸ் முறம். நீங்கள் தேங்காய் துருவுறதுக்கோ அந்த காய் கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சைஸு. ரெண்டுமே லென்த்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1 இன்ச் அந்த மாதிரி தான் லென்த் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் டயாவில் அதே மாதிரி தான், ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி தான் டயாவில் வித்தியாசம் இருக்கும். பட் இந்த 3 கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் காமிச்சது கொஞ்சம் பெரிய சைஸ். அடுத்ததாக ஒரு 3 பானா கைப்பிடி பாத்திரம் தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 750 ml அந்த மாதிரி பிடிக்கும். இதுக்கு லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர் டைட்டெல்லாம் இருக்காது, வச்சு எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு லிட்டு இருக்கும். இதுவுமே ஒரு 1 லிட்டருக்குள்ளே தான் பிடிக்கும். இது செட்டு தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஒரு நூலளவு டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு 750 to 1 லிட்டருக்குள்ளே பிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஹேண்ட்மேட் பீஸு. உங்களுக்கு நல்ல டின் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே அன்யூஸ்ட் ஐட்டம் தான். ஸோ ஒரே வீட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸாக இருந்தால் எல்லாமே ஒரே கண்டிஷனில், அதே மாதிரி இனிஷியலுமே மேபி ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரு சில இதில் வித்தியாசம் இருக்கும். பட் ஒரே வீட்டு ஐட்டம்னா உங்களுக்கு இனிஷியல் ஒரே மாதிரி கிடைக்கும். அடுத்தது ஆப்பிள் சம்படம் தான். நல்ல ஒரு பெரிய சைஸ், 1.5 லிட்டர் வரைக்கும் நமக்கு தண்ணி 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி பிடிக்கும். நீங்கள் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் இல்லை, அது கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சம்படமும் இதில் காமிச்சிருக்கேன். அதுவுமே நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். நீங்கள் 1 கிலோ உப்பு, நல்ல ஒரு தூளான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 kg வரைக்கும் நீங்கள் தாராளமாக அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை லிட்டுமே நல்லா கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப ஏர்டைட்டாக இழுக்க முடியாமல் கழட்டவே முடியாமல் அந்த அளவுக்குலாம் லிட் இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி தான் லிட்டு இருக்குது. இந்த ஆப்பிள் சம்பளம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி பீஸு, நல்ல வெயிட் உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக இது ஒரு நெய் ஜாடி தான். இது கொஞ்சம் லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி, ஹைட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 750 ml கிட்ட பிடிக்கும் உங்களுக்கு. இது நல்ல வெயிட் இருக்குது, ரொம்ப தக்கையாக இல்லாமல் நல்ல வெயிட் உங்களுக்கு இருக்குது. பிரான்ஸில் பிரான்ஸை கம்பேர் பண்ணுறது இது நல்ல வெயிட். பிராஸில் நல்ல ஒரு திக்கான பீஸ் மாதிரி இருக்குது. இதுலேயும் டின்னும் நல்லா இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்ததாக ஒரு பிரான்ஸ் உருளி. இது நல்ல வெயிட்டு, உங்களுக்கு 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். அன்யூஸ்டு பீஸும் கூட. உங்களுக்கு வெயிட்டும் நல்ல திக்கான மெட்டீரியல் தான் இருக்குது. நீங்கள் வெயிட் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வெயிட் டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது இது ஒரு லிட்டோடு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி பிடிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டின்னும் நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல ஹெவி பீஸ் தான். நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக வச்சுக்கலாம், இல்லை சாதம் வடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 டம்ளர் 1.5 டம்ளர் சாதம் வரைக்கும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இது ஒரு ஒயிட் பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு கப்பு தான். இது ஏதோ ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பழசுலலாம் பாருங்கள், இந்த ஹேண்டிலில் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது கூட இந்த மாதிரி குட்டியாக ஒரு தடுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பிடிச்சி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போவே இப்போலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக சம்படம் தான் நான் காமிச்சிருக்கேன். இதுலேயுமே ஒரு குமிழ் மூடி சம்படம். இது ஒரு 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். இதுவுமே இந்த தூள் உப்பு எல்லாம் கொஞ்சம் பவுடராக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் 1 kg வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பெரிய சைஸ் தான். அடுத்ததாக ஒரு நெய் ஜாடி மாதிரி, ஒரு ஆயில் கேன் மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுவுமே 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக 1.5 கிலோ வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குமிழ் மூடியிலையுமே டின்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே அன்யூஸ்டு பீஸ் தான். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே ஒரே இடத்துல தான் எனக்கு கிடச்சிது. ஸோ எல்லாமே அன்யூஸ்டு பீஸ் தான். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மூடி இருக்கிற மாதிரி ஒரு சொம்பு தான். சொம்பு மேலே ஒரு மூடி போட்ட மாதிரி நம்ம கொஞ்சம் திருக்கிட்டு, அந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கலாம், ஸோ அது மாதிரி கொஞ்சம் திருக்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி திறந்துக்கலாம் நீங்கள். இதுவும் ஹேண்ட்மேடு பீஸ் தான். இதோட கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எண்ணெயோ தண்ணியோ நீங்கள் எப்படினாலும் சூடான ஐட்டம் கூட, டின் இருக்கிறனால சூடான ஐட்டம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் எனக்கான திங்ஸு. இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.